லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ. அது செம்ம ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக எல்லா ட்விஸ்ட்டுமே கரெக்டாக பீக்கில் வந்து நின்றுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இப்போ அஜித்தோட ரிவெஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது சின்ன சின்ன அப்படியே மெதுவாக அந்த ஷிஃப்ட் கியர்ஸ்னு சொல்லுவாங்களே, சின்ன சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பீக்கில் போயிட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. ஒரு ட்விஸ்ட்டோட ரிவல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. அந்த ட்விஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஏகேவோட ரிவெஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் ஒரு செம்ம செகண்ட் ஹாஃப்க்காக வெயிட்டிங் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக் பஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் ஆகும். இடையில வந்து அந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து தமிழ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜர்பைஜானி லாங்குவேஜ்லேயே போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பிஎன்சியில் எடுபடுமான்னு தெரில. பட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தீயாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்லோவாக போனாலும் பயங்கரமாக பீக் மொமெண்ட் இன்டர்வல் பிளாக் தான். ஆனால் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட கிடையாது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃபில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேன்ஸ் மொமெண்ட்டுக்கும் அந்த ஆக்ஷன் பிளாக்கும் செகண்ட் ஹாஃபில் தான். அஜித்தோட ரிவெஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறதான் இப்போதைக்கு அது பிக் அந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். அஜித் சாரோட என்ட்ரி எப்படி எனக்கு என்ன இருந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு என்ட்ரி தான். 2000 ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி ப்ரோ. என்ன இருந்தாலும் இதே February 5 ரிலீஸ் ஆச்சு. அதில் இதே மாதிரி தான் என்ட்ரி இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மூத்தான மாசான என்ட்ரி கிடையாது, ஒரு கிளாஸான என்ட்ரி இந்த படத்தில் இருந்திருக்கு. ஒரு செம என்ட்ரி. ஆனால் அதே மாதிரி பிஜிஎம்ஸ், அனிருத்தோட பிஜிஎம்ஸ் மிரட்டி விட்டுருக்காப்புல ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதே மாதிரி மிக்சிங்லேருந்து எல்லாமே சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்குது ப்ரோ. கிட்டத்தட்ட நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பல இடங்களில் கோயன் பிரதர்ஸோட நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் ரெஃபரன்ஸ் இருக்குது நிறைய இடங்களில். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக வந்துன்னு படம் ஒரு மகிழ் படம் மாதிரி இல்லை, அஜித் படம் மாதிரி இல்லை, ஒரு இங்கிலீஷ் படம் டப்பிங் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பிஜிஎம் வந்துன்னு நல்லா இருக்குது, மேக்கிங் சமத்தையாக இருக்குது. தமிழ் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு அஜித் தேவையில்லை. தமிழில் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்க நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் டப்பிங்கே பார்த்துடலாமே. எந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன் கூட ஹிட் அடிக்க சான்ஸே இல்லாத படம் மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் தெரில. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை எதுவுமே. இன்டர்வல் டெஸ்ட் இது ஈஸியாக பார்த்தோன்னே தெரியுமே, ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தானே ஆக முடியும். ஸோ அதை வந்துட்டு இங்கிலீஷ் படம்ல அப்படி தானே இருக்கிறதே. டவுட்டே படாத ஆள் யாருன்னா ஒய்ஃபை தான் சொல்லுவாங்க. ஸோ திரிசாவை தான் சொல்ல முடியும். ஸோ இல்லை, எதுவுமே ட்விஸ்ட்டில் திருப்தியே இல்லை. இது ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக வர படம் இல்லை. இது ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக வர படம் இல்லை, அஜித்துக்காக வர படம். அப்படின்னப்போ ஒரு மாஸ் என்ட்ரி, ஒரு மாஸ் ஹீரோ, இது ஒரு படமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் நல்லா இருக்கணும். அப்படி இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்றதும் சொல்ல முடியல. உண்மையிலே ஒரு ஜஸ்ட் ஒரு டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்து அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகிடுச்சு படம். அஜித் லுக்கெலாம் சூப்பராக இருக்குது. ஒரு 3 டைப்பில் காமிக்கிறாங்க அஜித் லுக்கு, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இன்டர்வல் பிளாக்கில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு வெயிட்டிங்காக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டான காட்டு பக்கத்துலேருந்து வந்து பார்க்குறோம். இவ்வளோ தூரம் காலைல 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு நம்மளாம் துரப்பாக்கத்துலேருந்து வந்து எங்கள் வீட்டாண்டே பார்த்துட்டாரு அவர்லாம். பார்த்துட்டு அஜித்துக்காக அங்கே வந்து வந்தோம். சூப்பராக இருந்தது படம். ஆர்வம் எங்கேயாவது மாட்டினார்னா அவள் தான் அவர் போட்டு முடிச்சிடுவாங்க. படம் சவரிக்கா வந்து சமாட்டம் தலை உள்ள செம்மையாக டான்ஸு சரியான இது. படம் சூப்பராக இருக்குது. மகிழ் திருமேனி இந்த தடம், அப்புறம் வந்து தடையில தாக்கெல்லாம் எப்படி கரெக்டாக போவோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் சீக்வன்ஸ் வந்து 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாரு. அடுத்தது அப்படியே ஆக்ஷன் பிளாக் மாதிரி த்ரில்லிங்காக போகுது. மூவி பக்காவாக போகுது. இன்டர்வல் சீனில் பக்காவாக ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி இருந்ததுன்னா படம் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் வெயிட்டிங்கு முடிஞ்சிருச்சுன்னா படம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமாராக இருக்குது. 1 ஹவர் போனதே தெரில, முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது படம். இல்லை, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகுது. மிச்சபடி எதுவும் இல்லை. இன்ட்ரோவில் அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பாட்டு மியூசிக்லாம் பக்காவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்து தான் படம் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணி ஓகே, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் கண்டினியூ பார்த்தா தெரிஞ்சிடும் படம். ஏகோட என்ட்ரி எப்படி இருக்குது? ஏகோட என்ட்ரிலாம் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. நார்மலாக என்ட்ரி எல்லாமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயா லேக் ஏதாவது ஃபீல் பண்ணி லேக்? ஆனால் விறுவிறுப்பாக போகுது படம். வந்து போகிறது தெரியல ஸ்க்ரீன் பிளே, ஆனால் போயிட்டே இருக்குது கண்டினியூவாக. இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தாக்கா தெரிஞ்சிடும். இன்டர்வல் வந்து ஓகே, ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இன்டர்வல். இப்போ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண தெரியும்.
இன்ட்ரோலிஸ்ட் நல்லா இருக்குது. அஜித் சார் கொஞ்சம் நல்லா ரொம்ப இதெல்லாம் நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குற மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது. எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். இது நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. நல்லா இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. நல்லா இருக்கு. நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்காரு பார்க்கறதுக்கு. நல்லா இருக்காரு பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்குது. பாட்டு சவடிக்கா பாட்டு ஃபஸ்ட்டே வந்தது செம்மையாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் சீன் எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. இன்னும் போக போக படம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் ஆக்டிங், த்ரீஸ் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. இன்டர்வல் சீன் யாரும் எதிர்பார்க்கல, செம்ம ட்விஸ்ட்டு. இன்டர்வலில் தான் செம்ம ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு. போக போக இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். படம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. இதேமாரி காட்டி மாதிரி ஒய்ஃப் காட்டி மாதிரி ஒரு கடமை நான் அனுப்பிச்சு விட்ருப்பேன். வீட்டில் காரகம் வச்சு இருக்கிறா. இப்போ போனால் காரகம் தான் வச்சிருப்பான். சரி தான் விடுவேன். செகண்ட் ஹாஃப் எப்படி பார்க்கலாம். இது சூப்பராக இருந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் கண்டென்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்டர்வலுக்கு அப்புறமா இருக்குன்னு நினைக்கிறேன். அஜித்தும் நல்லா பண்ணியிருக்காரு. அனிருத் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கை சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் மூவியில் செகண்ட் ஹாஃபில் இன்னும் நிறைய லீடு இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் மூவி குட் தான், நல்லா போயிட்டுருக்கு. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சொல்லிக்கிற லெவலுக்கு எதுவுமே இல்லை தலை, புரியுதா? நான் ஆக்சுவலி வந்து விஜய் ஃபேனு, இருந்தாலும் அஜித் படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற அஜித் படத்தை தேட்டரில். இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் தான். ஆனால் அர்ஜுனோட மாஸ் என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அனிருத் பேக்ரவுண்டும் சூப்பராக தான் இருக்குது. அர்ஜுனுக்கு வந்து பிஜிஎம் பக்காவாக அடிச்சுக்கிறாரு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிடுற மாரி ஒன்றுமே இல்லை ப்ரோ. பக்கத்தில் கூட இருந்தாலும் தூங்கிட்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு மனசுக்கு கஷ்டமாகுது. அண்ணன் ப்ரோ, அண்ணன் வந்து அஜித் ஃபேனு, அவர்கிட்டே கேளுங்க ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பக்கா இருக்குது ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ வருது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக தான் இருக்குது. இவன் போய் சொல்கிறான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுங்க. அவரே தான் ப்ரோ பால்கனில வந்து சொல்றாரு. விஜய் ஃபேன் தான் ப்ரோ. நான் வந்து தம்பி நானே தூங்கிட்டேன்னு சொல்றாரு. அஜித் ஃபேன் தான் ப்ரோ அவரு. நானே தூங்கிட்டேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிடுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அனிருத் பிஜிஎம்காக பார்க்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அர்ஜுனா வந்து மாசாக காட்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ படம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காமல் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் இன்டர்மிஷனில் நல்லா ட்விஸ்ட்டு. இதுவரை பண்ணதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நல்லா தான் ப்ரோ இருக்குங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. இன்டர்வல் பிளாக்லாம் கொஞ்சம் படத்தில் எங்கேயாவது லேக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் அந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணுறதுக்காக அது பிளாக் இருக்குது. அனிருத்தோட பிஜிஎம் அது சூப்பராக இருக்குது. படத்தில் ஏதாவது சீன் எதாவது என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் ரொம்ப அஜித்துக்கு ஏற்ற மாஸ் சீன்ஸ் மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் ஸ்டோரி அப்படியே ரிவீல் அவ்வளோதான். அந்த காம்போ பேர் செட் ஆயிருக்கா ப்ரோ? அந்த மாதிரி அந்த ரியல் ஸ்டோரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதான் பிரேக் டவுன் படம் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ஜாய் பண்ணி பார்த்த சீன் எதாவது இருக்காங்க? இல்லை அது எப்பவும் போல் ஒரு மாதம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு கிரீடம் படத்தில் அஜித் பார்த்த மாதிரி தான் இதில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த ரைசிங் சீன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டண்ட்ஸ்லாம் எதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டண்ட்ஸ்னால் அஜித் அடி வாங்குற மாதிரி ஸ்டண்ட்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும். கார் ரேஸ் அந்த மாதிரி இது வரைக்கும் பெருசாக எதுவும் வரல. ஸ்டண்ட் அந்த மாதிரி அது இல்லை. அனிருத்தோட மியூசிக் எப்படி? அது நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃப் எவ்வளோ வெயிட்டடாக வெயிட் பண்ணுறீங்க? செகண்ட் ஹாஃப் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் தானே மொத்த படமும் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நல்லாயிருக்கும். படம் எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குமோ தெரியல. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்ததுக்கு அவ்வளோ இல்லை, ஏதோ இருக்குது படம். பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம். 2 இயர்ஸ் ஆச்சுல்ல, அதனால் ஒன்றும் இல்லை. மியூசிக்கெல்லாம் ஓகே தான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.